இதெல்லாம் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட பதற்றங்கள் தான். ஐயோ, அவர் கொண்டு வந்து பெரியார் வச்சுட்டாரே, இத்தனை பேர் மத்தியில ஒரு பெரிய பெருங்கூட்டத்தை காட்டிட்டாரே, அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள புழுங்கினாரு. அதனுடைய வெளிப்பாடு நான் அப்பவே வந்துட்டு ஒரு வீடியோல பேசினேன். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு விஜயை பார்த்து பயந்துட்டார். நீங்க கமெண்ட்ல என்ன வேணாம்னு சொல்லிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்கள் கேள்விக்கு அடுத்த பதில் சொல்லவும் நான் தயாரா இருக்கேன். என்கிட்ட தைரியம் கேள்விகளை கேட்கலாம். ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமான கேள்விகளை கேட்கலாம். முட்டாள்தனமான கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருப்பதற்கு நான் முட்டாள்கள் அல்ல. தந்தை பெரியார் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். இப்படிதான் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்றார். அப்ப பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு இப்படி கேட்டதுனால ஒருத்தர் முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை பெரியார் பிரிச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தர் அவன் பேரையை திருப்பி எழுதி கொடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சபையவே சிரிக்க வச்சார். எல்லாருமே புரிஞ்சு போச்சு அவன் என்ன எழுதி கொடுத்திருப்பான் அப்படின்னு. ஏதோ ஒண்ணு ஐயாவை கலாய்க்கிற மாதிரி எழுதியிருக்கான். ஐயா வந்துட்டு அவனே கலாய்ச்சி விட்டுட்டாரு அப்படின்னு. சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, பெண் விடுதலைக்காக போராடியவர். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா அண்ணா வந்துட்டு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு தந்தை பெரியாரினுடைய பல கொள்கைகளை அவர் கொண்டுட்டு வந்தார். ஆமா, ஏகப்பட்ட கொள்கைகளை. சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டுட்டு வந்தார். யாருடைய பேர்ல கொண்டுட்டு வந்தார்? தந்தை பெரியாரினுடைய முயற்சியில் வந்ததுதான். இன்னைக்கு நீங்க சுயமரியாதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதற்கு கூட மிஸ்டர் சீமான் அவர்களே அவர்தான் காரணம். ஒரு காலகட்டத்தில் இதையே நீங்க தான் எங்களுக்கு போதிச்சீங்க. இப்போ உங்க புத்தி என்னன்னு போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ணனினுடைய பழைய சொற்களை அண்ணனுக்கே நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.